நாம் உயர்த்தப்படுகிறார். நீர் ஒருவரே மகிமைக்குரியவர், துதிக்கு பார்க்க வல்லமை உள்ள தேவன், மகிமை உள்ளவர், கடத்துக்குரியவர், இம்மற்றவர் நடத்தினவர், இடியுமை நடத்த வல்லமை உள்ளவராக உமக்கு நிகராக உமக்கு சமமாக இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. மத்தியோடு இருக்கிறவர்கள் நாங்கள் சீக்கிரம் உங்களுடைய ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவை நாங்கள் துதிக்கிறோம். நல்ல பிதாவே, நல்ல கைகளை உயர்த்துகிறோம். ஆமென். சபையார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு சமயம் போதாது. நம் உயிரோடு இருப்பதே தேவனுடைய மகா கிருபை. எதவராமல் சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா. வார வாரம் வாங்க கூப்பிட்டு போறாங்க. இதெல்லாம் வரணும் இல்லை, ஆண்டவரே வர வைப்பார். இனி அடுத்த 3 மாதங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க போறீங்க. பயங்கரமான தரமான சம்பவங்கள் இதுக்கு மேலே தான் நடக்க போகிறது. இந்த 9ஆவது மாதத்துக்கு அது காணும். மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமைக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் சொன்ன ஒவ்வொரு தீர்க்கதரிசனமும் அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பிஜே சபையில ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு half an hour தான் அந்த பையனை வந்து அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்துட்டாங்க. போயிருக்கா அந்த அடைத்து அந்த பில்டிங் முழுவதும் இடிந்து விழுந்ததை அவர் பார்த்தார். எல்லாம் கீழே விழுந்து அந்த இடமே சேதமாயிருக்கு. பிள்ளைகள் தப்பித்துக் கொண்டார், வாகனங்கள் தப்பித்துக் கொண்டது. கர்த்தர் கிருபையாய் ஆண்டவர் காப்பாற்றினார். நான் திரும்ப சொல்கிறேன் உங்களுக்கு, மாதம் ஒன்றும் முடியவில்லை. ஆகவே மாதம் முடிகிற வரைக்கும் தேவ பிள்ளைகள் கவனமாய் நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கூட அக்டோபர் மாதம் ஒரு மோசமான ஒரு மாதம். 10 வாதைகளின் மாதம், 10 போராட்டத்தின் மாதம். திரும்ப சொல்லுங்க, இந்த ஆண்டு உங்களுக்கு சமாதானமாய் முடியாது. இந்த ஆண்டு ஒரு மோசமான ஒரு ஆண்டாயிருக்கு. ஆனால் 2026-27 ஒரு எழுப்புதல் ஆண்டாக இருக்க போகிறார். அது உறுதியாக என்னால் சொல்ல முடியும். 26-27 கர்த்தர் செய்ய போகிற மகத்துவத்தை நீங்கள் கண்குளிராய் பார்க்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரப் போகிறார். உங்கள் முழங்காலுக்கு பதில் வரப் போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் கண்டடையாத ஒரு பெரிய காரியத்தை வருகிற 26-27 வருஷம் இருக்க போகிறார். பார்க்கதான் போகிறீர்கள். இப்போது ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் சொல்வதை நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஒவ்வொரு காரியம் கர்த்தர் சொன்னது அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவர் எதை முன்குறித்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். சில தடைகள் வருது என்றால், சில போராட்டம் வருது என்றால், சில பிரச்சனைகள் வருது என்றால், ஏதோ தேவ சித்தம் இல்லை இடத்துல அப்படின்னா தேவ சித்தம் இருந்தால் கூட சில பிரச்சனை வர செய்யும். ஒரு ஜெயம் உண்டாகும். So I believe we going to receive the victory in the name of Jesus. Came here with what expectation? But one thing I know, Jesus will answer your prayer. இயேசு உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இயேசு உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார். Today God is going to answer
answers. இயேசுவின் நாமத்தினால் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் வந்துவிட்டது. Don't worry what's happening surrounding you. உங்கள் சுற்றி நடக்கிற காரியத்தை குறித்து நீங்கள் யோசிக்க But கவலைப்பட வேண்டாம். that is for sure. அது ஒரு காரியம் நிச்சயம். The Lord who called you is faithful. ஆண்டவர் உண்மையுள்ளவர். I'm telling you again, the Lord who called you is faithful. நான் சொல்கிறேன், அழைத்தவர் உண்மையுள்ளவர். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். God is faithful God. சந்தா உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். God is faithful. அந்த ஆண்டவர் நிச்சயமாகவே உனக்கு பதில் தருவார். நிச்சயமாகவே கர்த்தர் காரியங்களை வாய்க்கப் I will fast and pray from today onwards. ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் செய்யலாம் போறார். God is going to bring a great transformation. ஆமென். ஆமென். ஐயோ ஆமென். இன்னைக்கு நம்ம மத்தியில விசேஷத்தோடு வந்திருக்கிறார். We have special guests in the midst of us today. நான் அவரை பார்த்தது கிடையாது. I've never met him before. ஆனால் அவரை குறித்து பெரிய ஊழியர்கள் சாட்சி கொடுத்திருக்கிறார். But many great men of God, senior men of God have testified about him. அதிகமாக நம்முடைய சபையை நேசிக்கிற ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர் பி ஸ்டான்லி. The pastor of the local church much, Pastor P. Stanley, பாஸ்டர் கிறிஸ்பஸ், Pastor Crispus, ஜெபம், Reggie Jabba. அநேக ஊழியர்கள் பால் துபாய் எல்லாரும் குறித்து நல்ல ஒரு சாட்சி கொடுத்தாங்க. Many men of God has testified about this man of God. மக்கள் நம்ம சரியாக பேசுறோம். I've never been speak well to the pastor பெரிய வீட்டுல தங்குறாரு. நம்ம சின்ன இடத்துல தங்குறதுனால அவர் காண போகிறாரு. because he's staying in a huge place, so I couldn't see him. ஸோ அதனால நம்ம சர்ச்சில் அடுத்த வாட்டி வந்து நல்ல வசதி இருக்கணும். அப்பதான் இங்கேயே தங்கிடுவான், இல்லாட்டி ஓடிடுவான். We should have a good facilities so that we can accommodate all those pastors. அவருக்கு மத்தியில் இருப்பது நமக்கு மிகுந்த சந்தோஷம். It's a great job to have the masterpiece of us. தலைமுறையாய் ஊழியம் செய்து வருகிறார். They have been serving the Lord for generations. பாஸ்டர் கோபி குமார் தேவ மனிதன் மத்தியில் இருக்கிறார். We have Pastor Gobi Kumar, the man of பயணம் God. சூடாமின் வழக்கத்தின்படி நம்ம எல்லாரும் எழுத வேண்டும். தேவ மனுஷனை கரம் தட்டி அவரை வரவேற்கிறோம். Shall you close your eyes for a while? கண்களை மூடி Shall you ask His presence? இந்த மானவேளையிலே கர்த்தாவே பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவரே. Lord, let your presence fill us in this evening, Lord. எல்லாம் அப்படியே கண்களை மூடி கேட்க போகிறோம். This ஆண்டவரே is what I சொல்லுகிறார். ask, Lord. ஐயா சொன்னது போல நீ கேட்கிற ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். As the man of God said, God will give you everything that you have asked. நீ கேட்கிற ஒவ்வொரு காரியம் கர்த்தர் அங்கீகரித்து பரலோகத்திலிருந்து அதை அனுப்பக்கூடியவராக இருக்கிறார். God is able to answer everything that you've been asking for. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் உங்கள் கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். God has seen your prayers and your tears. எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி சொல்ல போறீங்க? All that we can say to the Lord. உங்கள் நாமம் உயரும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்கள் நாமம் உயரணும் இந்த மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. ஷாந்தியம் ஹalleluya. ஹalleluya. Hallelujah.
இல்லை சங்கிலிகள் நிரந்தரமில்லை உங்கள் நாமம் உயர்ந்து போகு ரசித்தார் எத்தனை பேர் விசுவாசம் சிறைச்சாலையில் அடைக்கப்படவில்லை சங்கிலிகள் நிரந்தரமில்லை உங்கள் நாமம் உயர்ந்து போகு ரசித்தார் சிறைச்சாலை
lot of times when you think about அபிஷேகத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். அபிஷேகம் என்ன தெரியுமா? You know what is anointing? நீ பழைய ஏற்பாடு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அபிஷேகத்தை தைலத்தை உருவாக்குவார். In the Old Testament, anointing, there is a oil of anointing. அந்த அபிஷேக தைலம் என்னன்னா, இவ்வளவு பொருட்கள், இவ்வளவு லவங்கம், இவ்வளவு பட்டை, இவ்வளவு பரிமள தைலம் அல்லது இவ்வளவு ஒளிவை எல்லாத்தையும் ஒண்ணா போடணும். You have to put the measure and everything together. எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். You have to put ingredients all together. அது உடைக்கப்படணும். You need to be joined together. It will be grinded and it will be pasted. அது கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அதில் இருக்கிற அந்த எண்ணெயை அவர்கள் எடுப்பாங்க. And then they will take out of the ingredients. அந்த அபிஷேக எண்ணெய் உடைக்கப்பட்டு அது எடுக்கும் பொழுது அந்த அபிஷேக தைலத்தை யாருமே பூசுகிறார்களோ அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். And whoever person that their oil have been put on, they will be sanctified. அந்த அபிஷேக தைலத்தை எந்த பொருட்கள் மேல வைக்கிறதோ அந்த பொருட்கள் பரிசுத்தமாக்கப்படும். And whichever place or whichever things that they put on the oil will be sanctified, will be cleansed. அதாவது அபிஷேகத்தை அவர்களை மட்டும் பரிசுத்தமாக்காது. Anointing will never not only sanctify a அந்த person. பொருட்களை இந்த மனிதர்களை தொடுகிற யாவரும் பரிசுத்தமாக்கப்படுவார்கள். Everyone starts speaking sanctified. ஆண்டவருடைய அபிஷேகம் நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம், நம்ம ஒரு ஃபேமஸாக நினைக்கிறோம். ஆண்டவருடைய அபிஷேகம் உன்னை உருவாக்கும். The anointing of God will mold you. ஆண்டவருடைய அபிஷேகம் உன்னை உடைக்கும். He will break you. அந்த அபிஷேகம் உடைக்கப்பட்டு நீ உருவாக்கப்படும் பொழுது நீ தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். Mold you. Whatever you touch will be sanctified. Anointing is not a matter of speaking. அதாவது நம்மை ஸ்டேஜில் இருந்து பேசுகிற காரியம் அல்ல. அபிஷேகம் நம்மை உள்ளான மனிதரை Hallelujah. Anointing is about something that creates something new in us everything. நீங்க சபைக்குள்ளாய் அபிஷேகத்துக்குள்ளாய் வந்திருக்கீங்க. You are entering into the church, entering இந்த அபிஷேகம் உன்னை உருவாக்கும். the anointing will mold you. இந்த அபிஷேகம் நம்மை உடைக்கும். Will break you. அந்த அபிஷேகம் உனக்கு புதிய மனிதனை மாற்றும். And you will do that. அதற்காக ஆண்டவர் சபைக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். The church. எத்தனை பேர் இந்த அபிஷேகத்துக்கு ஒப்புக் கொடுக்க போறீங்க? Lord, we surrender there, Father, for you to take control of me. ஆண்டவரே, நீங்க வந்திருக்கிற ஒவ்வொருவர்களும் உம்முடைய வார்த்தையாலே உம்முடைய மகிமையை அடைய கர்த்தர் உதவி செய்கிறார்கள். Lord, fill everyone with your glory. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய பிரசன்னம் நிரப்பப்படுவதாக. Let the presence fill everyone. ஆண்டவரே, ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவருடைய அபிஷேக வல்லமை இறங்கும்படியாக நாங்கள் Lord, ஜெபிக்கிறோம். we pray that the anointing will flow upon everyone. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் நிரப்பப்பட்டு வெளியேற வேண்டும் ஆண்டவரே. Let everyone goes on with fullness. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் எல்லாம் வல்லமை வெளிப்படுவதாக. Let the power of your word be manifested. வார்த்தையின் அபிஷேகம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. Let the anointing of the word be manifested. எங்களை நடத்தும் ஆண்டவரே. Lord, lead us today. ஆண்டவரே, உம்முடைய மகிமைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். We surrender to your glory. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of the Lord Jesus Christ, Heavenly Father. ஆமென். Amen. எல்லோரும் உட்கார்வோம். Let us all be seated. இந்த மாதங்களிலே கூட கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். We're going to go to the word of God tonight. உங்களுக்கு பவர் பாயிண்ட்னால போயிட்டே இருக்கும். All the topics and all the எல்லா வசனங்களுக்குள்ள வந்துட்டே இருக்கும். நீங்க நோட் பண்ணிட்டே வரலாம். You can keep noting there will be PowerPoint slide playing from all the verses. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். I would like to share some important passage. நாம் எடுத்து வாசிக்க கேட்போம். வேத புத்தகத்தை மாற்றெழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். Let's study the Gospel of Mark, chapter 1, verse 14. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவுக்கு வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். Now after John was put in prison, Jesus came to Galilee preaching the gospel of the kingdom of God and saying, the time is fulfilled and the kingdom of God is at hand. Repent and believe in the gospel. வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். The Bible says that Jesus speaks about the kingdom of God. தேவன் அவருடைய ராஜ்யத்தை நிறைவேற்றும்படியாக, அவருடைய ராஜ்யத்தின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரும்படியாக இந்த பூமியிலே ஒரு மனிதனாக பிறந்து Jesus came to this earth
just to fulfill his kingdom plan and also to bring the kingdom of God to the earth. அப்போ இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க? He started to preach the gospel of kingdom now. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் பிரசங்கத்தை அவர் பிரசங்கிக்க தொடங்கினார். He was not the first person to preach about the kingdom of God. தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண முதல் நபர் இவர் அல்ல. And before him there was a person called John the Baptist who was preaching about the kingdom of God. அவருக்கு முதலாகவே ஒரு நபர் யோவான் ஸ்நானன் என்று சொல்லி ஒரு நபர் தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி And கொண்டிருந்தார். he was a person only talking about the repent, the kingdom of God is near. மனம் திரும்ப தேவ ராஜ்யம் சமமாக இருக்குது என்று சொல்லி பிரசங்கம் பண்ண ஒரு நபர் யோவான் ஸ்நானனாக இருந்தார். And he was following, Jesus is following the same way or same method to talk about the kingdom of God. இயேசு அதே வழிமுறை அதே காரியங்களை மறுபடியும் பிரசங்கம் பண்ணும்படியாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். You know one thing, the kingdom of God was written more than 63 times in the Bible. தேவ வேத புத்தகத்திலே 63 தடவைக்கு மேலாக தேவ ராஜ்யத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. And book of Matthew was recorded many times, more than 34 times it was written about. மத்திய சுவிசேஷத்திலே 34 முறைக்கு மேலாக தேவ ராஜ்யத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. And it was written in the book of Luke and the book of Mark. அது லூக்கா சுவிசேஷத்திலும் மார்க்கு சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் எதை வெளிப்படுத்தினது? What does the kingdom of God reveal? அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எதை வெளிப்படுத்தக்கூடியதா இருந்தது And என்றால், what does the kingdom of God reveal? இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் வெளிப்பாடாக இருந்தது ராஜ்யத்தின் சுவிசேஷம். And the kingdom of God revealed of Jesus Christ's kingdom. அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேவனுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தியது. The kingdom message revealed the authority and power of God. இந்த உலகத்துக்குரிய வல்லமையை குறித்து பிரசங்கிக்க இயேசு வரல. Jesus is not here to preach about the power of the world. அவர் ராஜ்யத்தின் பிரசங்கத்தை பண்ண வந்தார். Hallelujah. He came to preach the kingdom's power. அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதா இருப்பது என்ற அதிகாரம் உள்ளதை வெளிப்படுத்தக்கூடியது. Hallelujah. What kind of kingdom is the kingdom of God is full of power. இன்னைக்கு நீங்கள் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்தில் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அதிகாரத்தை தேவன் கொடுத்த அதிகாரத்தை புரிந்திருக்க மாட்டீங்க. Today if you live in the worldly kingdom, you cannot afford, you cannot have the power that God has given you. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் நமக்கு அதிகாரத்தை கொடுப்பது. The kingdom of God's message gives the authority and power. ராஜ்யத்தின் வெளிப்பாடு, அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தின் வெளிப்பாடு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தக்கூடியதாக The இருக்கிறது. kingdom message, the revelation of the kingdom gives us the power of the kingdom. அவர் இந்த பூமிக்கு கடந்து வந்து வல்லமையோடு பிரசங்கித்தார். Jesus came to the earth and preached the authority and power. வல்லமையோடு அவருடைய பிரசங்கம் சிறுமையாக கொண்டிருந்தது. And the power of God and God was preaching since his childhood. உலகம் படைத்தவர் மாத்திரமல்ல, வல்லமையுள்ள தேவனாக இருந்தார். And he not only preached the authority and power, he also was God of power. அந்த வல்லமையின் வெளிப்பாடு நல்லா கவனிங்க. நான் பேசுறது அவருடைய ராஜ்யத்தை, நான் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்தை பற்றி I'm பேசுறேன். not speaking about the worldly kingdom, I'm speaking about his kingdom, heavenly kingdom. அவருடைய ராஜ்யம் அதிகாரத்தை கொடுத்தது, வல்லமையை கொடுத்தது. The kingdom of God gives power and authority. அந்த ராஜ்யத்தின் பிள்ளையாக பூமியில கடந்து வந்து பிசாசுகளை துரத்தினார். He came as the kingdom child and he cast out the demon on the earth. அந்த ராஜ்யத்தின் பிள்ளையாக இந்த பூமியிலே கடந்து வந்து அந்த ராஜ்யத்தை வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, அந்த ராஜ்யம் கொடுக்கிற விடுதலையை சபைக்கு வெளிப்படுத்தக்கூடியது. Hallelujah. As the child of the kingdom, not only came to reveal the power, but also give the deliverance to the church. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் அதிகாரம், வல்லமை, சுகம், அற்புதம் செய்கிற பிள்ளைகளாக இருப்பீர்கள். If you are the children of the kingdom, you have the power, you have the authority and healing, and you will be delivering people. அந்த பிரச்சனை என்னன்னா, நிறைய முறை we are mixed with this world. அன்னைக்கு நேரடியாக உலகத்தோட கலக்கப்படுகிறோம். We are mixed with the culture of this country. உலகத்தின் சமாச்சாரத்தோட நாம் கலக்கப்படுகிறோம். You are not able to separate from this kingdom. தேவ ராஜ்யத்திலே
தூரமாக இருக்கிறீர்கள். He came to this world and he was not only a person introducing about the kingdom of God, and he is a person who is talking about the repentance and salvation. இதோ இந்த உலகத்துக்கு வந்து தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கப்படுவது மட்டுமல்ல, மன திரும்புதல் குறித்து ரட்சிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணுகிற தேவனாய் அவர் காணப்பட்டார். The gospel of God is not only talking about the kingdom of God. The purpose of God who came to this world is to give you a salvation and new life. தேவனுடைய திட்டமான ராஜ்யத்தை குறித்து பிரசங்கப்படுவது மட்டுமல்ல, இதோ மன திரும்புதலில் ஒரு புது வாழ்க்கை கொடுக்கும்படியாக அவர் கடந்து வந்தார். God wants to give you a new personality. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். And that's why he came down to this world and teaching about the kingdom of God. அது நிமித்தமாக அதற்காக தான் இந்த உலகத்துக்கு இறங்கி வந்து தம்முடைய ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் பிரசங்கம் பண்ணார். I'm going to show you some verses what the kingdom of God talks about. கர்த்தருடைய ராஜ்யமான இதை குறித்து பேசுகிற சில வேத பகுதிகளை சொல்ல இருக்கிறேன். And then I'm going to demonstrate something else, how this worldly kingdom, what the worldly kingdom gives to us and what the heavenly kingdom, the heavenly Father has given to us. அதுக்கு பின்பதாக உலகத்தின் ராஜ்யம் நமக்கு எதெல்லாம் செய்யும், மற்றது பரலோகத்தின் ராஜ்யம் நமக்கு எவைகள் செய்யும் என்று நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல இருக்கிறேன். And then we can, if you can get PowerPoint, if you can follow the PowerPoints. And we go with the third level going on, speed up going on. மத்திய 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது When you read the Gospel of Matthew chapter 4, பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொன்ன ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க I will விரும்புகிறேன். show you certain things that God speaks about the kingdom of heaven. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 4:7, Matthew 4:7. இது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிக்க And தொடங்கினார். from that time Jesus began to preach and say, "Repent, for the kingdom of God is at hand." தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The kingdom of God is at hand. அதனால ஆண்டவர் அதை குறித்து அதிகமாய் பிரசங்கித்தார். God spoke about it much. இயேசு அதாவது யோவான் சாணனுக்கு பின்பாக வந்த இயேசு அந்த ராஜ்யத்திற்குரிய மகிமையை எல்லோருக்கும் எடுத்து காண்பித்தபடினாலே அந்த மகிமையை பெற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். Amen. After John the Baptist, Jesus came and also showed and revealed the glory of the kingdom, and we have received the glory in the name of Jesus. அந்த ராஜ்யத்துல வாழ்ந்த பிள்ளைக்கு வாழ்க்கை வேறங்க. You know, people live the kingdom, their life is different. அதை புரிஞ்சுக்காம தான் இன்னும் பிரச்சனைகள் இருக்கு. Then why are we the problem? Because you have never understanding. ஏன் வாழ்க்கையில போராடிட்டே இருக்க தெரியுமா? You know why you are just struggling? இன்னும் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் மண்டையில ஏறல. Because you have never understood or never had the knowledge of the message of the kingdom. நமக்காக வச்சிருக்கிற ராஜ்யம் எப்படிப்பட்டது? What kind of kingdom is God's kingdom? அந்த சுவிசேஷத்தை புரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றைக்கு விடுதலையோடு வெளியே போகிறேன். And those who understood the message are going out with deliverance today. அடுத்து ஆண்டவர் ஜெபிக்க பொழுது கற்றுக் கொடுத்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Next, let's go to Matthew 26:10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let the kingdom come. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் Your செய்யப்படும். will be done on earth as it is in heaven. And he was teaching his disciples how to pray. இப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற சீடர்களுக்கு இயேசு சொல்லிக் கொடுத்தார். And he was teaching his disciples not to fulfill the desires of your heart. Ask your God to fulfill his desires of heaven. இயேசு தம் சீடர்களை பார்த்து சொன்ன ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் கேட்காதபடிக்கு அதாவது தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசை ஒரு விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று படிப்பித்தார் சொல்லுகிறார். Your desires are very small. உங்களுடைய Your desires are very small. உங்கள் வாஞ்சியானது ஆசையானது சிறிதாக இருக்கிறது. Your plans are very small. உங்கள் திட்டமானது சிறிதாக இருக்கிறது. Our God's plans are very bigger than your நாங்கள் plans. அசாதாரணமான காரியங்களுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். And our God is a bigger God who gives you a bigger plan. நாம் தேவன் பெரிதான காரியங்களை பெரிதான திட்டங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். That's why your prayer should be, let your will be done in my life, Father. அதை நிமித்தமாக நாங்கள் ஜெபிக்கும் போது இயேசுவே உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். Don't ask with your capacity. உங்கள் ஞானத்தின் இதோ உங்களுடைய குறுகிய சிந்தையிலே கேட்காதபடிக்கு Ask with this capacity. அவருக்கு கூடுமான காரியங்களை கேட்க வேண்டும். This capacity is beyond your child. அவர் நம்முடைய யோசனைக்கு ஏற்ப அப்பாற்பட்டவர். அவர் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வார். And he will do such thing in your life. அடுத்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அவர் ராஜ்யத்தை குறித்து சொல்லும் பொழுது And next in Matthew chapter 5 when he speaks about the kingdom, ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். that those who are poor in spirit blessed are they. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. And kingdom of God is நல்லா theirs. பாருங்க, ஆவியிலே எளிமைனா இன்னைக்கு மேல பாஸ்டர் ஐயா பிரசங்கம் பண்ணும் பொழுது பிரேயர் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னாங்க.
When pastor pray, we say it. ஆண்டவரே நாங்க இல்ல ஆண்டவரே, Lord is not us, Lord. நீங்க வெளிப்படணும் ஆண்டவரே. Lord, you must be revealed, Lord. எங்களுடைய ஞானம் இல்ல ஆண்டவரே, It's not our wisdom, எங்க Lord. மாம்சம் இல்ல It's not ஆண்டவரே, our flesh, Lord. நீங்க வெளிப்படணும் Lord, ஆண்டவரே. you must be revealed, Lord. எங்களை தாழ்த்திட்டு அவர் உயர்த்துறாங்க அந்த ஆவியில எளிமை. And when we humble ourselves and we exalt the Lord, that's the pour and spring. எனக்கு actually Covenant consultant was a consultant in India, HR consultant. நான் ஒரு HR consultant இருந்தேன். I'm not. There was a person called Joshua Madan. He's a CEO of Covenant consultant. Well, there's a person called Joshua Madan and he's also a consultant. அப்போ ஒரு பெரிய சேனல் அவர்கிட்ட வந்து நியூஸ் சேனல் கேட்குறாங்க. When they interview him in the news channel, நீங்க இப்போ கூட NDTV ஜோஷுவா மதன் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ இருக்கும். if you go for Joshua Madan, you can see the interview. அப்போ அந்த மனுஷன் வந்து now his company is number 2. The second person in the company. இந்தியாவுல இரண்டாவது இடத்துல இருக்கு. His company is the second place in India. அப்போ இந்தியாவுல இரண்டாவது இருக்கிற கம்பெனியை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. When they interview him, அப்போ அந்த அவனும் பெரிய ஜர்னலிஸ்ட். he's a பெரிய ஜர்னலிஸ்ட், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் எல்லாம் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. those who interview are the great people. அப்போ அவரை கேட்கறாங்க, who is the CEO of your company கேட்கறாங்க. When they asked him who's the CEO of the company, அவர் கொஞ்சம் கூட அசராம சொன்னது Jesus is the CEO. Amen. He said Jesus is the CEO. Jesus is the CEO. He said Jesus is the CEO. Amen. அவனுக்கு புரியல, அவன் இந்துக்காரன். You know, the unbeliever have no knowledge. அவன் மறுபடியும் கேட்கிறான், who is the CEO? And again he questioned who's the CEO. Do you mean Jesus? He said, what do you mean Jesus? நடந்துங்க, எனக்கு அவ்வளவு பெரிய முதலாளி இயேசுவை இந்த இடத்துல மகிமைப்படுத்த முடியல. இதுதாங்க நம்முடைய ஆவி எளிமையுள்ளதாய் மாறணும். ஆவியிலே நாம் எளிமையுள்ள தாழ்மையுள்ளதாய் மாறி கர்த்தர் நம்முடைய சரீரங்களை நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தப்பட வேண்டும். Hallelujah. If such person can say that Jesus is the CEO, that is what we call as poor in spirit. When you humble yourself and God be glorified, that's what poor in spirit means. அவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யத்தை They சுதந்தரிப்பார்கள். are blessed and they are the kingdom of heaven. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது When you read Matthew chapter 5, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. because blessed are those who have been persecuted for the sake of righteousness, for theirs is the kingdom of heaven. யார் அதாவது நீதி நிமித்தம் Because of righteousness. கிறிஸ்தவனாய் இருக்கும் பொழுது உன்னுடைய உண்மை நிமித்தம் நீ துன்பப்படுவாய். When if you are a Christian, you will be persecuted because of your truth or righteousness. உன்னுடைய வேலைக்காக உண்மை நிமித்தம் உன்னுடைய வேலையில ஏமாத்துறதுக்கு இடம் இருக்கு. There is a people who will deceive you in your working place. ஒருவேளை நமக்கு ஏமாத்த தெரியாத உண்மையா இருக்கலாம். Maybe you might be so genuine or you are faithful people, you don't cheat. நம்ம உண்மையை கர்த்தர் அங்கீகரிப்பார். But God will always, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் ஒருத்தன் அங்கீகரிக்காம போனாலும் if people don't recognize our truth, our இந்த உலகத்தில் இருக்கிறவன் நம்ம நீதியை மதிக்காம போனாலும் even people don't respect or don't recognize your righteousness. நீதி உள்ள நாயாதிபதி நீதியை முற்றி நோக்கி கொண்டிருக்கிறார். Hallelujah, is God of justice or God of righteousness who always look unto the righteousness. நீதி உள்ள நாயாதிபதி உண்மையை முற்றி நோக்கி கொண்டிருக்கிறார். Looking at you. அந்த உண்மையுள்ள நியாயாதிபதி அவர் அவருடைய ராஜ்யத்திலே உண்மை மட்டுமுடைய முடியலே வாயுடைய என்னோடு கூட வந்து என்னுடைய சந்தோஷத்தை அனுபவிச்சு சொல்லுவார். And he will say, you are my faithful servant, come and enjoy the goodness of my kingdom. அந்த ஒரு வார்த்தை கேட்கறதுனால நம்ம உட்கார்ந்திருக்கோம். And that's the reason why we all sit and we hear the அப்பா நம்ம வந்து தாயை கூட கூப்பிடுற அளவுக்கு for Father to call us, come with me. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அப்பா வந்து இப்ப கூப்பிடுற உண்மையை உத்தம உள்ளவனே சொல்லும் பொழுது கையெல்லாம் சரி பண்ணிட்டேன் நான் தான் ஆண்டவரே சொல்லி எத்தனை பேர் போறதுக்கு ஆயத்தமா How இருக்கீங்க? many are ready to say, Father, here I am, Lord, I'm coming. அதுதான் தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையதாய் மாறும். And that's when the kingdom of God will become yours. முதலாவது தேவனுடைய மத்தேயு 6ஆம் அதிகாரம். Matthew chapter 6 verse 8. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். First seek the kingdom of God and his righteousness, அப்பொழுது அவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். and all these things shall be added unto thee. சோ ஆண்டவருடைய ராஜ்யத்தை நீங்க தேடுகிறவர்களாய் மாறணும். You have been the person who seek the kingdom of God. சபை நல்லா புரிந்து கொள்ளுங்க. Church, you have to understand ஆதிகாரத்திலே ராஜ்யத்தின் அதிகாரம், the authority of the kingdom, ராஜ்யத்தின் வல்லமை, the power of the kingdom, ராஜ்யத்தின் சுகம், the health of the kingdom, ராஜ்யத்தினுடைய மகிமை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. that the kingdom's glory has been given to you. When you are moving over this world, நீங்கள் உலகத்துக்கு கடந்து போகும்போது you need to catch hold of the kingdom of God's authority over other things. கர்த்தர் கொடுத்த தெய்வ ராஜ்யத்தின் வல்லமை அதிகாரத்தை குறித்து நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். அப்ப அதெல்லாம் பிடிச்சு வரும்போது ஆண்டவர் மீதி எல்லாம் கூட்டி கொடுப்பாரு. If you hold on the hand and leave, God will give you the rest. இப்போ யோவான்
யோவான் ஸ்நானகன் காலம் முதல் after the time of John the Baptist, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறவன். kingdom of God suffer violence, பலவந்தம் பண்ணுகிறவன் எவரோ அதை பிடித்துக் கொள்கிறார்கள். and those who they took it by force. நல்ல கவனிங்க, ஆங்கிலத்துல the man who is forceful சொல்லுவாங்க. பலவந்தம் Forcefully, அந்த forceful எனக்கு பலவந்தமான வைராக்கியப்படணும். he was taken by force. தேவனுடைய ராஜ்யம் வைராக்கியம் இல்லாதவனுக்கு கிடைக்காது. And those who don't have the zealous spirit will never be எந்த able ஒரு to மனுஷன் வைராக்கியமா, the person who is forcefully wanting out his kingdom and he will receive it. யாரெல்லாம் வைராக்கியமா தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பிடித்துக் கொள்வார்கள். மரித்தாலும் இயேசுவுக்காக சொல்றதுனால அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளை. Those who say I will die for Jesus are the ones which are children of the kingdom. ஆண்டவரே இயேசு உயர்ந்தவர் தெரியுமா அந்த சார்லி, அதை போல உயர்த்துகிறவங்க தான் இயேசுவுடைய பிள்ளைகள். People of God, you should be the one like Charlie who say after the dead I will exalt Jesus. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? What kind of life we are living? அங்க ஒரு காலம் இது ஒரு காது. Are we living a double life? உலகத்துக்கு போன ஒரு வாழ்க்கை இங்க வந்த ஒரு A வாழ்க்கை. life in the world, another life in the church. அப்படிப்பட்ட நபர் ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. Such people are not accepting the kingdom of God. நினைக்கிற ஆண்டவர் தேட வாழ்ந்துற ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு. Oh, you think that I can leave the city that our God lives in? உள்ள இருக்க மாட்டாரு. ஆண்டவரை வெளிப்படுத்தும் வைராக்கியத்தை வெளிப்படுத்துதா ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை மாற முடியும். Only when you go and manifest and be serious for the kingdom of God, that's when you can manifest the kingdom of God. பலவந்தம் என்ற வார்த்தைக்கு அடுத்த வார்த்தை சொல்ற வைராக்கியப்படுகிறவன் ஆவான். The word for force is, I would like to say, seriously. அதாவது அடுத்து நான் துணிதமா சொல்லிட்டு then I'm going to get into the main subject of this kingdom of God. அதுக்கு நான் சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்து பேச இருக்கிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது When you go to Luke chapter 17, and there was a talk between the Pharisees and Sadducees were talking about the kingdom of God. பாரிசேயரும் சாதுசேயரும் தேவ ராஜ்யத்தை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன பேசுறாங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் பிரதிநிச்சயமாய் வராது. What were they speaking that the kingdom of God will never be revealed? இன்னைக்கு அவர்கள் எதிர்பார்க்கிற ராஜ்யம் என்பது வேற. And what you are expecting is different. இன்னைக்கு அவங்க எதிர்பார்க்கிற ராஜ்யம் என்னவென்றால் அவர் இயேசு அதாவது மேசியா என்கிறவர் நல்ல ஒரு ராஜாவா வந்து இருக்கிற ஆட்சியில கவிழ்த்து போட்டுட்டு அவர் வந்து ஆளுகை செய்வார் சொல்லி எதிர்பார்த்தாங்க. They were expecting the Messiah would come as a king and he will rule and will reign and also he will destroy all the kingdom of the earth. அப்படிப்பட்ட ராஜ்யத்தை ஸ்தாபிக்க இயேசு இந்த பூமியில வரல. Jesus will never come to the earth to establish such a kingdom. ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து சொல்லும்போது அடுத்த வசனத்துல சொல்றாரு, The next verse the Lord says, இதோ இங்கே இதோ அங்கே என்று சொல்லப்படுகிறதற்கு and to say that here he is or there he is, ஏதுவாகிறாது. it will never be the same. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. As the kingdom of God is in you. தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை உங்களுக்குள் இருக்கிறதே. The power of his kingdom is in you. தேவனுடைய ராஜ்யத்தின் அதிகாரம் உங்களுக்குள் இருக்கிறது. The kingdom is in you. தேவனுடைய ராஜ்யத்தின் சுகம் உங்களுக்குள் இருக்கிறது. The kingdom's strength is in you. பிரத்யட்சமாய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to see literally. நாம் வெளிப்படையாக பார்க்கணும்னு அவசியம் You கிடையாது. have to show it. ஆண்டவர் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாரு. God is kept it in yourself. உங்களுக்குள்ள மகிமையை வச்சிருக்காரு. Let glory in you. உங்களுக்குள்ள அந்த வல்லமையை வச்சிருக்காரு. Power in you. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, You beloved people of God. நீ வேத புத்தகம் சொல்லுகிறது ரெண்டு காரியத்தை நான் சொல்லிட்டு I get back to my main message. எபேசியர் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது, விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகக்காரனாவது பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று நினைக்கிறீர்கள். Ephesians says that those are the people that will never enter the kingdom of God. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. That they cannot inherit the kingdom of God. யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் என்றால் You know who can inherit the kingdom of God? அதாவது மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, Chapter 18 says, பிள்ளைகள் போல ஆகாவிட்டால் unless we become like a childlike, பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க we மாட்டீர்கள் cannot enter the kingdom of God. என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you this, எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, dear people of God, பிள்ளைகளை போல தன்னை தாழ்த்துகிறவர்களும் அவர் பரலோக ராஜ்யத்தில் பெரியவராய் இருப்பார். those who humble themselves as children, as a child, they will be the kingdom people, kingdom's children. ஒரு சிறு பிள்ளைகளை போல அவரை தாழ்த்துகிறவன் எவனோ, Whoever humble himself as the child. எனக்கு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல. And the kingdom of
God is not about what you eat or drink. இது நீதியும் சமாதானமும் It's about righteousness and peace. பரிசுத்த ஆவியால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. And it's about the joy through the Spirit of God. சபைக்கு புரிந்து கொள்ளணும். இவ்வளவு நாளா என்னன்னா I was talking about the important verses of kingdom of God. தேவ ராஜ்யத்தின் குறித்து முக்கியமான வசனங்களை பேசிக் கொண்டிருந்தேன். அந்த தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல. It's not about what you eat or what you drink. Outside of the church you are enjoying your life in the world is not the kingdom of God. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்த சுகசான வாழ்க்கை அது தேவ ராஜ்யம் அல்ல. அது தேவனுடைய ராஜ்யம் சமாதானமும் The kingdom of God is about peace பரிசுத்த ஆவியால் உண்டாகும் சந்தோஷமாய் and இருக்கிறது. the joy that which comes through the Holy Spirit. நீங்கள் ராஜ்யம் உங்களுக்குள்ளாய் இருக்கும் பொழுது, When the kingdom of God is in you, அந்த ராஜ்யம் உங்களில் நிறைந்திருக்கும் பொழுது, when the kingdom is filling you, அந்த ராஜ்யத்தின் ஆவியானவர் உனக்கு சந்தோஷமும் சமாதானத்தையும் தந்தருளுவார். hallelujah, the kingdom spirit will give you the joy and the peace. Many times when you are struggling in the church, why we are not able to receive a proper answer from God? நாங்கள் தேவனிடத்திலிருந்து நல்ல ஒரு பதிலை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறோம். We are struggling. Our life is full of struggles. எங்கள் வாழ்க்கை முழுவதும் போராட்டம் நிறைந்ததாக இருக்கிறது. Our life is full of happening. நாங்கள் பிரச்சனை நிறைந்தவர்களாக துயரம் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான புரிதல் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. Understanding about the kingdom of God. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து ஒரு சில காரியங்களை இந்த உலகத்திற்குரிய ராஜ்யம் நமக்கு என்ன கொடுத்தோ, தேவனுடைய ராஜ்யம் நமக்கு எதை வெளிப்படுத்த போகிறது என்பதை காண்பிக்க விரும்புகிறேன். I will show you what the kingdom of the earth can give you and what the kingdom of God gives. இன்னைக்கு சபையை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இனி நீங்கள் தேவ ராஜ்யத்தின் பிள்ளையாய் ஆக வேண்டும். And God wants the church to be the people. தேவ ராஜ்யம் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதை காண்பிக்க போகிறேன். I will show you what the kingdom of God will give. இந்த உலகத்தை நம்பி போறது தெரியுமா? You trust the word. இந்த உலகத்தை நம்பி மனுஷங்களை நம்பி போறது தெரியுமா? You trust the word and you go after இந்த that. உலகம் நம்ம ஆலோசனை சொல்லி போறது தெரியுமா? You see that the word will give you life. உலகத்தினுடைய ராஜ்யம் நமக்கு என்ன கொடுக்கிறது? What does the kingdom of the world give? இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் நமக்கு என்ன வைத்திருக்கிறது? What is it kept? அதை ஒரு தகப்பன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார்? And the Savior, what does our Father have for us? எல்லாருக்கும் தெரிந்த பகுதியில் வேத புத்தகத்தில் வாசிக்க போகிறோம். We're going to turn the one portion. உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Please turn your Bible. லூக்கா 15:12 வசனம். Luke 15:12 12-13 வசனத்தை வாசிக்க கேட்போம். and 13. And then யாராவது வாசிப்பீங்களா? வாசிப்போம். அவர்களே இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். Thank you. அப்ப நல்லா கவனிக்க, வேதம் என்ன சொல்கிறது? what does the Bible says? இன்னைக்கு ஒரு தேவனுடைய அதாவது ஒரு பிள்ளையாய் ஒரு மகனாய் இணைக்கப்பட்டிருக்கிற உறவு. The relationship of our father, a child, or son. அந்த தகப்பன் எல்லாவற்றையும் நிறைவே கொடுத்து வளர்த்து வந்தார் ஒரு பிள்ளையை. The father give everything he has to the இந்த son. பிள்ளைக்கு எல்லாம் கொடுத்தாரு. He give everything to the son. இந்த பிள்ளைக்கு அதிகாரம் கொடுத்திருந்தாரு. பிள்ளைக்கு அதிகாரம். He give the authority. அந்த பிள்ளைக்கு உரிமை கொடுத்திருந்தாரு. He give the rights. இந்த பிள்ளைக்கு எல்லா சகல வல்லமையும் பலத்தையும் கொடுத்து வச்சிருந்தாரு. He give all the power and also strength. ஆனா நம்மளுக்கு இந்த ராஜ்யம் பிடிக்கல. But the son doesn't like it. ஏன்னா இந்த ராஜ்யம் கட்டுப்பாடான ராஜ்யம். The kingdom is full of rules. சபையில உரிமை இருக்கு. There's rights in the church. சபையில நமக்கு வல்லமை இருக்கு. We have power in the church. ஆனா கட்டுப்பாடு ஆண்டவர் But God கொடுத்திருக்காரு. has given us the control. சபையில கட்டுப்பாடெல்லாம் வளர முடியாது. You have to be controlled in the church. சபையில கட்டுப்பாடுகள் என்று வைக்கப்பட்டிருக்கிறது. There is some ways of God. நிறைய ஏற்றுக்கொள்ள முடியாது. But many people don't like to receive it. இன்னைக்கு அதே போலதான் ஒரு பிள்ளைக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. The same with the son to next எப்ப son. நீ எல்லாத்தையும் கொடுத்திருக்கான கட்டுப்பாடு எனக்கு வேண்டாம். So you give me everything, but I am ஆனா அந்த கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கையுடைய வாழ்க்கை பின்னாடி என்ன செய்து காண்பிக்க போறேன். I have to show you what happened when those persons like without control. அப்ப அந்த ராஜ்யத்தின் பிள்ளையை என்னை கட்டுப்படுத்தி வைக்க முடியல. அதனால நான் வெளியே போறேன். என் சொந்தம் பிரிச்சு கொடுங்க கேட்கிறேன். And he said, I'm going out of the kingdom. I cannot live under the control. இப்ப என்ன நம்ம உலகத்துடைய ஆசைகள் வந்தது. Now you have the desire of the world. இருக்கிறது போதாது நமக்கு. நமக்கு இருக்கிறது போதாது பத்தாது.
prophecies in the song. நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற வசனங்கள தீர்க்கதரிசனம் இருக்கு. The words that you're hearing is prophecies. வெளியே போய் எங்கே தலையை நீட்டி தீர்க்கதரிசனம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. Go all around for prophecy. இன்னைக்கு சபை மக்கள் காரியங்களை கிரியைகளை பார்க்கிற சபையிலே அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். சபையிலே அதிசயங்களை கர்த்தர் நடப்பிக்கிறார். And God is doing greater things in the church. Just show them to go outside. பிரச்சனை உலக ஆசையை காமிக்குது. See, the world shows the desire. It's good to go there. It's good to go there. எங்க போனாலும் நல்லா இருக்க தெரியும். You cannot live well if you go outside. ஆண்டவரோடு கூட இருந்து நாட்டப்பட்ட இடத்திலே நிலையா நிலைத்திருக்கிறவன் நிலைத்திருப்பான். Those who are planted and rooted in the place where the Lord is, they will flourish. இந்த இளைய மகனுக்கு என்னன்னா வெளியே போனா நல்லா இருக்கணும்னு ஆசை வந்துருச்சு. The younger son was thinking, if I go out, I will live a good life. அப்ப இந்த உலகத்தினுடைய இவ்வுலகத்தினுடைய ஆசை வந்த மாத்திரத்துல And the moment he had the desire of the world, முதலாவது காரியம் என்னன்னா இவ்வுலகத்தின் ராஜ்யம் பிரிவினை உண்டாக்கி நல்ல இடங்களில் இருக்கிறவனை பிரிக்கிறது. the kingdom of the world will bring separation and bring you out of a good place. நிறைய பேருக்கு புரியல இந்த உலகத்தின் ஆசை வந்தவுடனே பிரிவினையை உண்டாக்கும். When the worldly desire comes, you bring divination. இந்த உலகத்திலே பாவம் இச்சைகள் நமக்குள்ளாய் வந்த மாத்திரத்தை தகப்பனுக்கும் நமக்கும் உறவு இல்லாம போயிடும். When the desire of the lust of the world enter into your life, there is a separation between you and the Father. எப்போ அந்த பாவம் வச்சு ஆண்டவரை பார்க்கிறது கூட தைரியம் இல்லை தெரியுமா? I know when you have sinned, you can't even look unto the Lord. ஆண்டவர் முகமுகமா பார்த்து கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளும் அவன் பாவத்தில் விழுந்தான் தெரிஞ்ச உடனே அவனை போய் தன்னை தானே மறைத்துக் கொண்டது போல இன்னைக்கு பாவம் உலகத்துள்ளாய் வரும் என்றால் கர்த்தருக்கும் உனக்கும் பிரிவினையை உண்டாக்கும் பாவம். If there is a sin with you, you going to act like the element. It will bring separation between you and God. இப்ப இளையகுமாரனுக்கு ஒரு பிரிவினை வந்தது. There is a divination, there is a separation. நிறைய பேருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும். So people be careful. இந்த உலகத்தை பார்த்து ஓடுறது இதுதான் முடிவு. That if you go after the world, this is the end. ஆரம்பம் நல்லா இருந்துச்சு. At the beginning was good. ஆரம்பம் நல்லா தான் போச்சு. It seems to be good at the beginning. நல்லா அவரும் நல்லா சூப்பரா அவர் பணத்தெல்லாம் வாங்கிட்டு வெளியே போனாரு. He took all that belongs to him and he went out. அடுத்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? 13 And 13 says, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கு துன்பாக செய்தியம் பண்ணினான். தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். and not many days after, the younger son gathered all together, journeyed for a far country, and there wasted his possession in prodigal living. இந்த உலகத்தின் ஆசை என்ன பண்ணுச்சுன்னா தகப்பனிடத்திலிருந்து பிரிவினையை மாத்திரம் உண்டாக்கவில்லை. Not only separating you from the Father, ஆண்டவரிடத்திலிருந்து நல்ல தோணிக்கு தூர தேசத்துக்கு you went far away. ஆண்டவருடைய தகப்பனோடு கூட இருந்தவன் The one who was with the Father, இந்த உலகத்தினுடைய ஆசையின் இச்சைகளினால் இழுக்கப்பட்டு he was pulled down by the desire and lust of the world, இன்னைக்கு தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு and today he went far away. நிறைய பேருடைய உறவுகள் அப்படிதான் இருக்கு. And many people's relationship are in such. இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரமாய் கடந்து போயிருக்கிறோம். You are far away from the Lord. இந்த தூரமாய் கடந்து போக காரணம் என்னவென்றால் நம்முடைய உலகத்தின் ராஜ்யம் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசைகள் விருப்பங்கள். The reason why you are far away from the Father, because of the kingdom of the world. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஆண்டவருடைய உறவிலிருந்து தூரமாய் இருக்கோம்? How many of you are far away from the Father? நிறைய பேர் இந்த சபை நிரம்பி வெளியே வேண்டிய சபை இன்னைக்கு நிறைய பேர் வரல, அவர்கள் தூரமா இருக்காங்க. You know, the church is supposed to be full, but why the church is not full? Because their people are outside, they are far. அவர் நினைக்கிறாங்க இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தோடு நான் இணைக்கப்பட்டா ஜெயிச்சிருவேன்னு பார்க்கறாங்க. They are thinking that they have joined with the worldly kingdom, they will be overcomer. ஆனா போக இன்னும் மோசம். As they goes by, it's going to be worse. இன்னும் மோசம். It's going to be worse. மோசமாய் கடைசி நிலைமை வர மாதிரி போச்சு. And at the end, God will even terrible. இந்த உலகத்தை நீங்கள் நம்பி வாழ்வீர்கள் என்றால் இந்த உலகம் ஆண்டவரிடத்திலிருந்து சபையிலிருந்து உன்னை தூர கொண்டு போகும். If you trust in the Lord will bring you very far away from the Lord. இன்னைக்கு நல்லா கவனிங்க. Listen carefully. அடுத்த வசனம் அதாவது இரண்டாவது காரியம் சொன்னேன். உலகத்தின் ராஜ்யம் நல்ல உறவிலிருந்து விலக்கி புறமே அழைத்து செல்லும். மூன்றாவது காரியம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது In 13, verse 13, சில நாளைக்கு பின்பு and after some time, இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு he took everything, தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் துன்மார்க்க செய்தியம் செய்தான். he journeyed to a far country, and there wasted his possession in prodigal living. இப்ப அடுத்து ஒன்று வருது. And the next thing is, ஒன்று பிரிவை கொண்டு வருது, first separation, ஒன்று தூரத்தை கொண்டு போகுது. and then brought you far away. மூணாவது அடுத்து இந்த உலகத்தின் ஆசை கொஞ்சம் கொஞ்சமா என்ன தெரியுமா? பாவத்தின் வழியை கற்றுக் கொடுக்கிறது. And it teaches the way of sin. இன்னைக்கு பாவத்தின் வழியை கற்றுக் கொடுக்கிறது. It
of sin. இன்னைக்கு நல்ல கவனிங்க, எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளணும். இந்த உலகம் எனக்கு என்ன கொடுக்கிறது? What does the world give me? இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் பிரிவினையை கொடுத்தது. The worldly kingdom give you diminution and separation. இந்த உலகத்தினுடைய ராஜ்யத்தை தூர தேசத்துக்கு கொண்டு போய் இருக்கிறது. It will take you far away from the Father. இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் கொஞ்சம் கொஞ்சமா பாவம் பண்ணி என்னுடைய வாழ்க்கை முழுசும் துர்மார்க்கமா மாறிட்டேங்க. And then you will start to sin and become wicked. இன்னைக்கு நிறைய பேர் இந்த உலகத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாங்க. எப்படின்னா People are stuck in the world. இன்னைக்கு மனதிரும்புதல் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. Repent, the kingdom of God is at hand. பரலோக ராஜ்யம் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறது. The world, the heavenly kingdom is waiting to accept you. பரலோக ராஜ்யம் ஒருவரை தள்ளிவிடாது. The kingdom of God will never reject anyone. இப்போ துர்மார்க்கம் வந்துவிட்டது. Now there is wickedness. துர்மார்க்கத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் என்னன்னு. Everyone knows what is wicked. உலகத்துல போனோம்னா எல்லா பழக்கமும் வரும். Every evil things will enter. கொஞ்சம் கொஞ்சமா you will be addicted to many things. அன்னைக்கு காரியங்களுக்கு அடிமைத்துவமாவ. இன்னைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாது. And you are not able to come out of the addiction. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? What happened? அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை அதே அவங்க வாசிக்கும் பொழுது துர்மார்க்க ஜீவியம் பண்ணி தன் ஆஸ்திகளை அழித்து போட்டார். And he destroyed everything that he do. தன் ஆஸ்திகளை அழித்து போட்டார். He has spent all that he brought. நீங்க நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் சபையில் இருக்கும் பொழுது வல்லமையா இருக்கீங்க. You know, many people are going to church, they are powerful. இன்னைக்கு சபையில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் முழுகி இருக்கும் பொழுது வரங்களை செயல்படுத்துறீங்க. You know, your gift have been manifest in church. எப்படி உலகத்துக்கு போய் இந்த இளையகுமாரன் எல்லாத்தையும் இழந்து போனானோ, எந்த மனுஷன் ஆண்டவருடைய பிரசன்னம் ஆண்டவர் அசைவாடுற ஸ்தலத்திலிருந்து பிரிக்கப்பட்டு வெளியே போறானோ அவருடைய வாழ்க்கை எல்லாத்தையும் அழிச்சு விட உட்கார்ந்து இருப்பான். So everyone, those who go away from the presence of God, the kingdom of God, their life they will go through something that if God lost everything. இந்த உலக ராஜ்யம் அழிவை கொடுத்தது. And the worldly kingdom bring disaster. வரும்போது ராஜாவின் பிள்ளையா இருந்தான். When he came, he was the king of ராஜாவுடைய Israel. வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறினது? But the life became, அவருடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சுன்னு காமிக்க all the life became. small demonstration now. ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களை காண்பிக்க விரும்புகிறேன். அப்ப நல்லா கவனிங்க, நல்லா தான் இருந்தான், வாழ்க்கை நல்லா தான் போச்சு. ஆனா அவருடைய வாழ்க்கை முழுசும் இப்ப என்ன ஆச்சுன்னா மாற்றப்பட்டது. His life has been changed. Now his life is changed entirely. வாழ்க்கை முழுவதும் மாற்றப்பட்டது. And he came as a king. He was a son of princess. அவர் ராஜாவின் பிள்ளையாக இருந்தார். அவர் ராஜாவோட பிள்ளையா இருந்து அவருடைய வாழ்க்கை எப்படி மாறி போச்சு? எப்படின்னா மாறி போச்சு. Now the life became such. இப்ப எல்லாத்தையும் அழிச்சு போட்டுட்டான். Now he lost everything. இப்ப ஒண்ணுமே கிடையாது. Now there's nothing. இப்ப நீங்க பாக்குறீங்க தெரியுமா? மீதி இருக்கிறது இவ்வளவுதான். Now this is what he has. பசி, Hunger, தவிப்பு, suffering, தோல்வி, failure, அவமானம், humiliation, நிந்த. persecution. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படிதான் மாறி இருக்கு? That's what people's life now. உள்ள வரும்போது நல்லா வந்தவங்க, They came in well. உள்ள வரும்போது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாங்க. God gave them everything. தகப்பன் வீட்டில் இருக்கும் பொழுது எல்லா நன்மைகளையும் அனுபவிக்க வந்தவர். God Father gave you every goodness. ஆனா இந்த உலக ராஜ்யம் அவனை கொண்டு சென்றது. But the worldly kingdom brought him afar. பிரிவு போச்சுச்சு, ஆண்டவரை விட்டு தூரமா கொண்டு போச்சு. It bring divination, separation, brought him away from the Lord. துர்மார்க்க ஜீவியத்தை கொடுத்தது. It give the life of prodigal life. இப்ப என்னன்னா எல்லாத்தையும் இழந்து போயிட்டு அவன் அதாவது தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். He has destroyed all the possession that he had. Now he was literally become a beggar. ஒரு பிச்சைக்காரன் போல ஆகிட்டான். Now he doesn't have food to eat. சாப்பிடுறதுக்கு உலகம் கூட இல்லை. இப்போ அவனுக்கு சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லாம பிச்சை எடுக்கிற நிலைமைக்குள்ள இந்த உலகம் அவனை தள்ளியது. See, the world has changed or thrown into the situation of begging. இன்னைக்கு இந்த உலகத்தை தேடி போனது That's what happened when you look for the world. இந்த உலகத்தை நாடி போன நம்ம நிலைமை இதுதாங்க. That's what happened when you look நீ for the world. எல்லாத்தையும் இழந்து போவ. You lose everything. ஆண்டவர் அவருடைய கரத்தில் மகிமையை உனக்கு கொடுத்திருக்கிறார். God has given you the glory. ராஜ்யத்தின் அதிகாரத்தை God கொடுத்திருக்கிறார். has given you the power of kingdom. ராஜ்யத்தின் அதிகாரத்தினால் இயேசுவின் நாமத்தில் போ என்று சொல்லும் பொழுது பிசாசுகள் அதாவது வியாதிகள் உங்களை விட்டு கடந்து போகும். When you cast out demons, when you cast out sickness in the name of Jesus with the authority given through the kingdom. ஆனா எப்போ அந்த ஆண்டவரை விட்டுட்டு இந்த உலகத்தை பின்னால போறோம் என் வாழ்க்கை எப்படி மாறி போச்சு. But the moment you go away from the Lord and go after the world, that's what happens. இதோட நின்றாரு. Now, you
never stop here. இங்கேயும் நிக்கிறோம் பாக்குறீங்க, நீங்களும் பாக்குறீங்களா? Do you think it will stop it here? இங்கேயோட இருந்தா இந்த உலகம் It will never stop it here. இன்னும் நம்மள கொண்டு போகும். You know, we will take you. வேதம் வாசிக்கும் பொழுது வாசிக்க கேட்போம். 14 வசனத்தை வாசிப்போம். Verse 16. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது குறைவுபடத் தொடங்கினான். And then when he had spent all their roses were famine in the land, and he began to be in want. குறைவுபடத் தொடங்கினான். You know, there was lackingness. எல்லாத்தையும் அடுத்து போனாலும் பரவாயில்ல, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு. இப்ப சாப்பாடு இல்லாம குறைவு. Now you don't even have food to eat. இன்னைக்கு உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? What kind of life you have? இந்த உலக ராஜ்யத்தை தேடி போற தெரியுமா? இதுதான் உலக ராஜ்யம் கொடுத்தது. That is what the kingdom of the world gives. இந்த உலக ராஜ்யம் உனக்கு கூறியதாய் உனக்கு இந்த உலகத்துல ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நான் என்ஜாய் பண்ணுவேன்னு சொல்லி மாத்தட்டி வாலிபர்களே சொல்றீங்களே, வாலிபர்களே இந்த உலகத்தை நம்பி இந்த உலகத்தை நாடியவன் பின்னால் போனா உன் நிலைமை இப்படிதான். Dear beloved youngsters, if you trust the Lord and go after the Lord, this is what will happen in your life. இது கிழிந்த சட்டம் கிடைக்காது நமக்கு. You don't even have an option. உங்களுக்கு புரியுமா? இவ்வளவு அவமானங்கள் நிந்தைகளின் சுமந்து கொண்டு வாழ்ந்தோம். You have to bear all this tribulation and all these problems. தகப்பன் வீட்டுல சுதந்திரத்தை வச்சிருக்காரு. God has given you liberty in the family. சபைக்குள்ள வரும்பொழுது ஒரு விடுதலை வருதுல. There is deliverance in the house of God. சபைக்குள்ள வரும்பொழுது நம்பிக்கை வருதுல. There is hope in the house of God. அந்த ராஜ்யத்தை எடுத்துட்டு போன வெளியே நீ. You have to take it out. இங்கே அந்த ராஜ்யத்தை முற்றுப்புள்ளி வச்சுட்டு போக கூடாது. You should not put it here and go out of it. அப்ப என்னாச்சு? குறைவுபடத் தொடங்கினான். And there was lackness in it. அவன் குறைவுபட As we begin to lose everything. இந்த உலகத்தினுடைய ராஜ்யம், அதாவது இந்த உலக நிறைவாய் இருந்த மனுஷனை குறைவுள்ளவனாய் மாற்றினது. The world will always bring emptiness. அல்லது நீங்க தகப்பனை விட்டு பிரிந்தீங்கன்னா If you go away from the Father, ஆவிக்குரிய வாழ்க்கையில் குறைபாடுகள் ஏற்படும். there will be spiritual emptiness. உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கையில் குறைபாடுகள் There ஏற்படும். will be emptiness in your spiritual life. உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் ஏற்படும். There is always lacking in your life. அப்போ என்னாச்சு? அதோட போகல, இதோட முடியல. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தேசத்தின் குடிகள் ஒரு இடத்துல போய் அவன் என்ன பண்ணான்? ஒட்டி கொண்டான். And he went and stayed with the citizen of the country. எங்க வசனத்தை அவன் ஒட்டி கொண்டான். So he went and stayed, joined with them. ஆண்டவர் இவ்வளவு சுதந்திரமா இடம் கொடுத்திருக்காரு. God has given you all the freedom. இங்க வந்து உட்கார்ந்து நமக்கு இடம் இல்ல. We have no place here. எங்கயாவது போய் ஒட்டிக்கிறத பாக்குறோம். You want to go and join someone. புரியுதா உங்களுக்கு? Do you understand? ஆண்டவருக்கு சபையில ஒரு பயன்படுத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். God is able to use us in the church. நம்ம எங்கயாவது போய் ஒட்டிக்கிட்டு இருந்தா We doesn't want, but we want to just join someone. இன்னைக்கு எதுக்கு எத்தனை பேர் சொல்றாங்க ஒட்டிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கைய வாழ்றோம்? How many of you want to live such a life? Sorry sister, I'm really troubling you. அந்த வார்த்தை அந்த ஒட்டி கொள்வது தமிழ்ல ரொம்ப அழகா போட்டுக்கிறதுனால தான் I was explaining that. அப்போ அந்த வார்த்தை ஒட்டி கொள்வது யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நமக்கு விஸ்தாரமான காரியங்களை கொடுத்திருக்கிறார் பெற்றுக்கொள்ள. God has given us greater things for us to receive. ஆனா நம்முடைய தீர்மானம், our decision, நம்முடைய முடிவு, our decision, our ending, நம்ம எங்க கொண்டு போய் விடுகிறது தெரியுமா? where does it brings us? அது மாத்திரம் இல்ல, அவன் ஒரு மனுஷங்கிட்ட போய் ஒட்டி கொண்டான். அடுத்து லூக்கா 15:16 வாசிக்கும் பொழுது And next we go to 15:16. அப்பொழுது பண்டிகை தின்கின்ற தீவனத்தினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவரும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. And he would gladly have filled his stomach with the pot that the swine and no one gave him anything. இவன் நினைக்கிறான் பண்ணி சாப்பிட சாப்பாடு. It is the food of the swine with the pig. You know one thing, this person was living with all this authority. அவன் எல்லாம் அதிகாரத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதனாய் இருந்தவன். Now he came down and down. இப்போது கீழே வந்து விட்டான். And he came down from his position. அவன் இடத்தில் ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வந்து விட்டான். And today God wants you to understand what is your position. உங்களோட ஸ்தானம் என்ன என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் Many விரும்புகிறார். times we are not able to understand our position. அநேக நேரத்திலே நாங்கள் யார் என்று நாங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். And sometimes we can't easily, so we are leaving it easily. நாங்கள் அதை லகுவாய் எடுத்துக்கொண்டு அதை லகுவாய் விட்டு போகிறோம். ஈஸியா நடக்குதுனா ஈஸியா விட்டுட்டு போலாம் பார்க்கறாங்க. Because it is easy, so we just let it go easily. நீங்க கேட்டீங்கன்னா இந்த மைக்க பிடிக்கிறதுக்கு பாடுபட்ட நாட்கள் உண்டு. There are days that we struggle to hold on the microphone. நல்ல பிரசங்கம் பண்ண தெரியும். We can preach well. ஆனா அப்பா பின்னாடி வருவாரு, தகப்பன் பின்னாடி வருவாரு. But
my father used to come at the back. வந்து தொட்டு சொல்ல போய் உட்காருங்க. My father was going to sit in the back. பாதி பிரசங்கத்தை விட்டு போய் உட்காருங்க. Halfway the message I won't see. ஆனா எனக்கு புரியல, மைக்கு கடச்சவரே நம்ம நினைச்சுக்கிறோம் சூப்பர் ஸ்டார் நினைச்சுக்கிறோம். But nowadays people, the moment they got a microphone, they think they're a star. இன்னைக்கு அந்த பாடுகளெல்லாம் பட்ட பிற்பாடு தான் ஒரு ஊழியனா கர்த்தர் உருவாக்குனார். After all those suffering, God has molded and made me the man of God. நிறைய பேருக்கு சபையில நிறைய பொசிஷன்ஸ் கர்த்தர் கொடுத்திருக்காரு. God is giving many people many positions in the church. ஆனா அந்த பொசிஷனை நமக்கு வேல்யூ பண்ண தெரியல. But we don't know how to value those positions. அந்த வேல்யூ பண்ண தெரியாம இறங்கி பிச்சைக்காரனா போயிட்டாங்க. And without valuing the position, we go down and down and down up to the level of a beggar. ஒரு பிச்சைங்க அம்மா ஒரு வேளை சோறு போடுவீங்களா? And now they're asking for alms. Can you please give அம்மா me? நீங்க சோறு போடுவீங்களா? Can you give me a meal? நீங்க எனக்கு சோறு போட முடியுமா? Can you feed me? எங்க அப்பா பெரிய பணக்காரரு. My father is rich. நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல துளைந்து போயிட்டு மீண்டும் நம்முடைய தகப்பன் பெயரை பயன்படுத்த முடியாது. And the moment you have gone out of the father's house, you cannot use the father's name. There is only one way, you can't turn it back. ஒரே வழிதான் நீங்க மீண்டும் வர வேண்டும். நீ திருமணம்னா அதுக்கு வேற வழியை காண்பிக்கிறேன், அடுத்து வரேன் நான் அதுக்கு. And I'll come back to you. ஆனா இப்ப புரிந்து கொள்ளணும், இவன் போயிட்டான், இப்ப பிச்சை எடுத்துட்டு இருக்கான். Right now he has gone and he's just begging. Literally is begging before the people. ஜனங்களுக்கு முன்பதாக பிச்சை எடுத்துக் Can கொண்டிருக்கிறார். you provide me a meal? எனக்கு ஒரு உணவு கொடுக்க முடியுமா? Even the pig gets some good meal. ஆனால் பண்டிகைகளுக்கு நல்ல ஒரு உணவு கிடைக்கிறது. Even the pigs get everything better than me. என்னை விட பண்டிகைகளுக்கு அதிகமான நல்ல காரியங்கள் கிடைக்கிறது. You know your life is came down to that situation. ஒரு வாழ்க்கை தரமானது அந்த சூழ்நிலைக்கு வந்துவிட்டதுன்னு அறிந்திருந்தால், As a human being, we are considering these animals are very least. The least animal is getting the best food. மனிதனாக இருக்க நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அந்த இது ஆக மட்டமான ஒரு மிருகத்துக்கு நல்ல காரியங்கள் கிடைக்குது. The least animal in this world is protected properly. அந்த மட்டமான தரமான இருக்கிற மிருகத்துக்கு நல்ல பாதுகாப்பு உண்டு. But when we are saying we are somebody, we are not able to provide properly because of our decision. நாம் எடுத்த தீர்மானத்தை நிமித்தம், நீங்கள் எடுத்த தீர்மானத்தை நிமித்தமாக நீங்கள் சூழ்நிலையை மாறப்பட்டு இப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்கள். இந்த உலகத்திற்குள்ளாய் இந்த உலகத்தை தேர்ந்தெடுப்பீர்கள் என்றால் உலகம் உன்னை கரைத்து விடும். If you ever choose the worldly kingdom, that's what the world will do to அப்புறம் you. இப்ப என்ன நடக்குதுன்னா இப்ப புரிந்து கொள்ளலாம். And then now he came to his sense. அடுத்த வசனம் ரொம்ப அழகா சொல்லப்படுகிறது. And the next verse says, அவனுக்கு புத்தி தெரிந்த பொழுது when he came to himself, அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. he said, how many of my father's hired servants have bread enough and to spare? ஆனால் நான் பசியினாலே சாகிறேனே. And I'm perishing in hunger. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய் I will rise and go to my father தகப்பனை பார்த்து and say to my father, உமக்கு விரோதமாக against you, பாவம் செய்தேன் என்று அறிக்கையிடுவேன். I confess I've sinned against you. நல்ல கவனிங்க, இதுவரை உலகத்துல அதாவது அவனுக்கு பிரியமான உலகத்துல வாழ்க்கையை தொலைச்சிட்டான். All this while he had lost his life in the world that he loved. அப்பா பேர் சொன்னாலும் சோறு கொடுக்கல. He mentioned the father's name, but then he got nothing. பிச்சை எடுத்தாலும் பிச்சை கிடைக்கல. When he begged, he didn't get a house. பண்ணி சாப்பிடணும்னு பார்த்தா அதையும் பிடிக்கிறாங்க. He longed for the pots, but couldn't get it. அந்த பண்ணி சாப்பாடை விட சாப்பிடலாம் என் கையில பிடிக்கும் பொழுது என் புத்தி தெரிகிறது. The moment they took away the pots of this man, this man realized, இன்னைக்கு சபையே புத்தி தெரிய வேண்டும். church, you need to come to a realization. இந்த உலகத்தின் ராஜ்யம் நம்மை எங்க கொண்டு போகும்? Where the kingdom of the earth brings you. இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் நமக்கு எதை கொடுக்கும்? What does the kingdom of the earth give? இந்த உலகத்தினுடைய ராஜ்யம் எப்படி இந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையிலே நடந்ததோ அதே சம்பவங்களை தான் நமக்கு காண்பிக்கும். You know, the kingdom of the world will give you what exactly has given to the younger son. சபையை புத்தி தெரிந்தவனாய், And church as a person of realization. எனக்கு புத்தி தெரிந்தவனாய் நீ மனம் திரும்புவாய் என்றால் If you could repent and come back to yourself, தகப்பன் உன்னை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். God is willing to accept you. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many believe? நீங்க தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற விரும்புகிறீர்கள் என்றால் இன்றைய நாளிலே இன்றைய தினத்தை தகப்பன் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். If you want to come back to the kingdom of God, God is willing to accept you. பரம தகப்பனை ஏற்றுக்கொள்வாரு. Heavenly Father will accept you. நாமளே ஏற்றுக்கொள்வோம். And we will accept you. நிறைய நேரத்துல எத்தனையோ அவமானங்கள் You know, many times when you face all this humiliation, சபையிலிருந்து ஒரு குடும்பம் வெளியே போதீங்க. சபையில there's a family that left the church. அந்த சபையிலிருந்து குடும்பம் வெளியே போகும்போது என்ன பேச்சு? You know what they speak when they go to the church? ஊழியக்காரன் பத்தி அவ்வளவு போறேன். They
They will speak all the bad thing about the இவன் அதை pastors. பண்றான், இவன் இதை பண்றான், அவன் மனைவி இதை பண்றான், பிள்ளைங்க இதை பண்றான், எல்லாரையும் குடும்பத்தை ஒருத்தனை எடுக்கிறது இல்ல, குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர் எடுக்கிறது. They will talk about an entire family. அடுத்து பிரச்சனை வரக்கூடிய வர. And the next when they face problem, they come to the church. நம்ம என்ன பண்ண முடியும்? What can we do? சொல்லுங்க, நாங்க என்ன பண்ண முடியும்? என்ன நீ அப்படி பேசுறல உன்னை சேர்க்க மாட்டேன்னு சொல்லல. No, we didn't say if you speak so we are not going to accept you. மனம் தகப்பனுடைய இருதயத்தை எங்களுக்குள்ளாக வைத்தபடினாலே நீ இருதயம் இறங்கும் அந்த இடத்துல. Amen. Because Father has given us His heart, we have the compassion. மறுபடியும் இறங்கி அழுதுட்டு வராங்க, ஐயா பிரச்சனையா? And they cry and say, we are facing problem. இப்படி போராட்டம் நடக்குது குடும்பத்துல. There's a struggle in the family. ஒரு தகப்பனுடைய இருதயத்தை போல இறங்கி போய் அவர்களை ஏற்றுக்கொண்டோம். As a fatherly heart, we might accepted them. இதுதான் தூர தேசத்துக்கு தன்னுடைய சொத்தை எல்லாம் பிரிச்சுட்டு போன அந்த குமாரனுக்கு அந்த தகப்பன் செய்தாரு. The same thing Father God did to the son. The Father did to the son who went away. இப்ப எழுந்து புறப்பட்டு 20ஆம் வசனம் எழுந்து புறப்பட்டு And verse 20, and he rose and came to the father. அவன் தகப்பனிடத்தில் இருந்து அவன் தூரத்திலே வரும்பொழுது But when he was still a great far away, தகப்பன் அவனை கண்டு his father saw him மனதுருகி and compassion ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு and ran and fell on his neck அவனை முத்தம் செய்தான். and kissed him. எத்தனை பேர் கரங்களை தட்டி தகப்பனுக்கு நன்றி ஒரு தகப்பனை ஏற்றுக்கொள்வார் என்றால் நல்லது. நீ பாவம் செய்து தூரம் போயிட்டு நினைச்சுக்கிற தெரியுமா? நீ எப்ப திரும்பி வருவன்னு சொல்லி அவருடைய கண்கள் உன்னை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். Amen. The moment you say you have gone away, but the eye of God is looking for you for your return. அதற்கு தகப்பன் மனதுருகி பார்த்துட்டு இருக்கான். Father is looking with compassion. நல்லா கவனிக்கல. Listen carefully. இந்த ட்ரெஸ்ஸோடு நான் போய் சென்னையில இறங்கினா If I go back to Chennai with this shirt, இமிகிரேஷனே விட மாட்டான். even I couldn't pass the immigration. அப்போ சென்னை இமிகிரேஷன் என்ன பாடுபடுத்துவான் பாருங்க. What else? What would have the Chennai immigration? இப்போ பிரச்சனை வர மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னா போர்டிங் பாஸ் போடுறவங்க கேக்குறாங்க, இங்க போறீங்க. Nowadays, even those people who are the boarding pass, what in gate is asking very well. போர்டிங் பாஸ் போறவங்க பதில் சொல்ல முடியல. எங்க போறேன், எதுக்கு போறேன், என்ன செய்யறது? You have to answer those people, the worker in the boarding gate. அப்போ நல்லா கவனிங்க. இந்த ட்ரெஸ்ஸோட போய் எங்க அப்பா முன்னாடி நின்னா எங்க அப்பா என்ன பண்ணுவாரு? What would my father say when you go with this shirt? நல்லா தான் அனுப்பி விட்டவங்க. I send you well. எந்த தகப்பனுடைய இருதயம் உடைக்கப்படாமல் Which father's heart will not melt? இன்னைக்கு நம்முடைய தகப்பனுடைய இருதயமுடைய நிலைமையை பார்த்து மனதுருகி உடைத்துக் கொண்டிருக்கிறது. And today our father's heart are so broken. நீ உடைக்கப்பட்டு அழுக்கான நிலையில இருக்கிறத பார்த்து கர்த்தர் கதறிக் கொண்டிருக்கிறார். God is crying after you because of your dirtiness and all your broken. பிரச்சனைகளுடைய துன்மார்க்கமான வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் அழுது கொண்டிருக்கிறார். God is crying after your wicked life. அவருடைய கண்கள் உன்னை முட்டி நோக்கி கொண்டிருக்கிறது. God is looking at you. எப்படி வருவ? How can you come back? எப்படி மறந்துடுவ? When will you repent? அவருடைய கண்கள் தன்னுடைய தகப்பனை தன்னுடைய பிள்ளையை நோக்கி கொண்டிருக்கிறது. Father's eye is fixed on the son. அவன் எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்திற்கு வந்தான். He ran and came to the father. அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சாரு. Father ran and kissed him. அழுக்கா இருக்கிறான்னு பார்க்கல. Father never looked at his அப்பா condition. கிழிந்து போன ட்ரெஸ் போட்டுருக்கான்னு பார்க்கல. Father never considered his shirt. அப்பா பிச்சைக்காரனா மாறிட்டான்னு பார்க்கல. Father never thought of his அப்பா situation. இவன் வளர்ந்து ஒரு பாரதமா இருக்கான்னு பார்க்க மாட்டாரு. Father never even say that he stink. அந்த தகப்பன் ஓடி போய் அவனை கட்டி அணைத்தான் தெரியுமா? You know, Father ran. இதுதான் நம்முடைய பரம தகப்பனுடைய அன்பு. Hallelujah. That is the love of இதுதான் God. நம்முடைய பரம தகப்பன் ஏற்றுக் கொண்டிருக்கிறான். Amen. இந்த உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை. That's the love. That's the life that you live in the world. ஆனா எப்ப மனம் திரும்பி ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடி வருகிறாயோ, The moment you repent and come back to the kingdom of God, ஆண்டவருடைய கண்களை எதிர்பார்த்து காத்துக் the கொண்டிருக்கிறது. eye of God is looking unto you. முதலாவது காரியம், தேவனுடைய ராஜ்யத்தில் மகத்துவமான வரவேற்பை பெறுவீர்கள். You know, you will receive a greatly divine invitation of the Lord. இன்னைக்கு தகப்பன், அதாவது ஆண்டவர் சொல்றாரு, தகப்பன் வீட்டுல வரும் பொழுது வரவேற்பு பலமாதான் இருக்கும். You know, when you come back to Father's house, the invitation, the welcome is very great. இன்னைக்கு அதுதான் பூமியில ரட்சிக்கப்பட்டது பரலோகத்துல பெரிய சந்தோஷம். And that's the reason when someone got saved, the earth ever rejoice. நீங்க சுவிசேஷம் சொல்ல ரட்சிப்பு உண்டாகணும். And when the moment you share the gospel, there should be a salvation. உலகத்துக்கு ராஜ்யத்தின் பிள்ளைகள் அப்பா கிட்ட ஓடி வரணும். The worldly people should come to the Father. அப்பா கண்ணீரோடு காத்திருக்கிறாரு. Father is really waiting in tears. உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து, நன்மையை கொடுத்து, மகிமையை கொடுத்து உருவாக்கி வச்ச ஆனா பாவத்துல விழுந்து போய் கிடக்குறாங்க. I have given them the power, given them authority, I have given them everything, but they fall in sin. சபையே நம்முடைய பிரதானமான ஊழியம் என்ன தெரியுமா?
தெரியுமா? You know what is the greatest ministry, church? தகப்பனுடைய ராஜ்யத்திற்கு ஜனங்களை எடுத்துட்டு வரணும். To bring people to Father's kingdom. நாம் செல் குரூப் நடத்துற நோக்கம் என்ன தெரியுமா? What is the reason of cell group? நம்ம இந்த கூட்டம் நடத்துற நோக்கம் என்ன தெரியுமா? What is the reason of a meeting? ஆங்காங்கே போய் சில காரியங்கள் சில கூட்டங்கள் நடத்தி கொண்டு எதுக்கு? What is the reason of all those meetings? என் போதகர்களுக்கு ரெஸ்ட் எடுக்க தெரியாதா? Why pastors do not rest? ஏன் எப்போ இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கோம்னா You know, அந்த பரம தகப்பன் எப்படி மனதுருகி காத்துட்டு இருக்கிறாரு, நாங்களும் காத்துட்டு இருக்கோம். இந்த சபையில எப்படி ஆத்துமாக்கள் வந்து சேர போகுது. as the heavenly Father are waiting with compassion, we are also waiting when the church will be filled with new souls. நீங்க எந்த தப்பா நினைச்சுக்காத இந்த வார்த்தை சொல்றேன், எந்த கன்றாவியா கூட்டி வந்தாலும் அவங்களை கட்டி அணைத்து நாங்கள் உள்ள சேர்த்துக்கொள்வோம். Don't get me wrong, no matter how horrible they look like, you will definitely hug them. எவ்வளவு அழுக்கா கொண்டு வந்தாலும் நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோம், கையை பிடிச்சு அவங்க கட்டி அணைத்து கொள்வோம். No matter how dirty they look like, we will never bother the body, we will hug them. பரம தகப்பனைகளுக்கு அதை செஞ்சு காமிச்சார். Because of heavenly Father administered. அந்த பரம தகப்பனைகள் அப்படிதான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாரு. And that's what Father accepted. அவங்க என்ன மகத்தான வரவேற்பை பெற்றது மாத்திரமல்ல, not only receiving a good குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற நான் பாத்திரவான் அல்ல என்று சொன்னார். And the son said to the father, Father, I have sinned against heaven and against your sight, and I am not no longer worthy to be called a son. இப்போ அப்பாவை சொன்ன, அப்பா நான் உங்க தகப்பனின் என்ற ஸ்தானம், உடைய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தை நான் இழந்துட்டேன். He said, Father, I have lost the position of a son. நீங்க கொடுத்த அதிகாரத்தை இழந்துட்டேன். I have lost the power you gave me. நீங்க கொடுத்த சொத்தை இழந்துட்டேன். I have lost all the possession that you நீங்க gave me. கொடுத்த வெகுமதியை இழந்துட்டேன். I have lost all the gift that you இனி gave me. எப்படி என்ன பிள்ளைன்னு கூப்பிட முடியும்? How could you call me son? நீங்க கொடுத்த அந்தஸ்தெல்லாம் இழந்துட்டேன்ப்பா. I have lost everything. இன்னைக்கு நிறைய நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் என்றால் தகப்பன் மீண்டுமாய் உன்னுடைய ஸ்தானத்தை மீண்டு கொடுக்கிறான். If you are in such a place, God is able to redeem it back to you. இந்த அபிஷேகத்தை மீண்டு கொடுக்கிறான். He give you the anointing of the Lord. எடுத்து போன கூடாரத்தை தூக்கினவர் விழுந்து போனவருடைய மரங்களை கர்த்தர் மீண்டு கொடுப்பார். God will redeem them whatever place they have fallen and establish you. நான் பாவம் செய்தேன், இனி நான் பயன்படுத்தவராக இருக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொரு பிள்ளையை பார்த்து சொல்லி உன்னை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். Those who say that I'm sinning, I'm not worthy, the Lord say I am able to use you. தகப்பனுடைய ராஜ்யம் உன்னை கண்டிப்பது மாத்திரமல்ல, உன்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டு இழந்து போன ஸ்தானத்தை மீண்டும் கொடுத்தாய். God's kingdom is not only to warn you but also to forgive you and also accept you. இப்ப இழந்து போன ஸ்தானத்துக்கு வராம பிள்ளை Right now the son come back to position, அப்பாவுக்கு முன்னால நடுங்கி நிற்கிறான், நான் பாவம் செய்தேன்ப்பா. but he's standing before the Father trembling. அப்போ தகப்பன் இன்னைக்கு இரண்டாவது காரியம், நிறைய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட தேவ ராஜ்யம் தன் இழந்த இடத்தை மீட்டுக் கொடுக்கும். The kingdom of God will restore back the place that you have lost. நீங்கள் இழந்த இடத்திலே மீண்டுமாய் கர்த்தரை உயர்த்தி வைப்பார். God will give you in the same place, the position that you have lost. இழந்த ஸ்தானத்தை ஆண்டவர் மீண்டுமாய் மீட்டுக் கொடுப்பார். God will give you back the position that you have lost. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, The dear people of God, இன்றைக்கு மீண்டுமாய் நம்முடைய சபையினுடைய தலையை கர்த்தர் நிமிர செய்வார். God is going to lift up other change in the heart. ஆத்துமாக்களை நிரப்புவார். God is in the church. இன்னும் நம்முடைய சபை தமிழ் சபைகளை பெரிதான சபையை மாற்றுவார். And God will enlarge the territory of the Tamil church. இழந்த ஸ்தானங்களுக்கு மேலா And the place that you have lost, ஆண்டவர் உன்னை பழைய வாழ்க்கைக்கு மேலே above everything that past life. ஆண்டவர் எடுப்பதற்கு சபையை நிறுத்துவார். And God will bring you back to the church. ஆத்துமாக்களினால் கர்த்தர் சபையை நிரப்புவார். God will fill the church with souls. ஸ்தானத்தை நமக்கு கொடுப்பாங்க. He will give us the position. எத்தனை பேர் போனாலும் அதை காட்டில் அதிகமா தான் கொடுப்பாரு. He will give us more than what you have lost. நல்லா கவனிங்க. Listen carefully. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஸ்தானத்தை கொடுக்கிறார், உயர்ந்த ஸ்தானத்தை. நீ ஏன் உன்னை தாழ்த்திக்க, நான் உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கிறேன். Why you humbly because I'm giving you the high place. 22ஆம் வசனம் சொல்கிறது, Verse 22 says, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, but after the father said to the servant, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து bring out the best robe இவனுக்கு உடுத்தி, and put it on him, அதாவது இவன் கைக்கு மோதிரத்தையும் and put a ring on his hand, கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். and a sandal on his feet. அப்பா பார்க்கிறாரு, Father said, இதுவரை பிச்சைக்காரனா இருந்தான் என் பிள்ளை, my son was a beggar with his ஆனா mother, இப்போ நான் என் பிள்ளையை நான் அலங்கரிக்க போறேன். but now I go to beautify him. அவன் என்ன பண்ணாருன்னா, இந்த வஸ்திரம் பிள்ளைக்கு மீண்டுமா இருக்கக்கூடாது, I don't want my son to wear the same இந்த garment. வஸ்திரத்துக்கு இடம் கிடையாது, There's no place for his இந்த garment. நிலைமைக்கு இடம் கிடையாது. There's no place for his இன்னைக்கு situation. ஆண்டவர் இந்த நிலைமையை உன் வாழ்க்கையில இருந்து கழட்டுகிறார். See, God is removing all this. ஆண்டவர் இந்த நிலைமையை தூக்கி போட விரும்புகிறார். God is removing this situation. இனி இந்த பழைய வாழ்க்கைக்கு இடம் கிடையாது. There is no more place for மீண்டும் you. ராஜாவின் பிள்ளைகளாய் நீங்கள் மாறுகிறீங்க. You will become the children. இனி ராஜாவின்
feel your life in anointing. உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. Your life will transform. இப்ப பாத்தீங்களா அப்பா எப்படி மாத்தி இருக்காரு? இதுதான் தேவ ராஜ்யம். இதுதான் தேவ ராஜ்யத்தின் Hallelujah. In the kingdom of God. எத்தனை பேர் இந்த ராஜ்யம் என்று சொல்ல போறீங்க? And how many of you say, I want this விலை kingdom? உயர்ந்த அலங்கரிப்பு. The most precious purification. அலங்கரிப்பு இல்ல. It's not the ordinary one. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி என்ன அலங்கரிக்க வாங்கப்பா? Say, Father, come and beautify me, Lord. அலங்கோலமான வாழ்க்கையில் அலங்கரிக்க வாங்கப்பா. Lord, change my horrible life to a beautiful life. அவமானமான வாழ்க்கையில் அலங்கரிக்க வாங்கப்பா. Lord, come to beautify my life of humiliation. தோல்வியை ஜெயமாய் அலங்கரிக்க வாங்கப்பா. Lord, let the failure become victorious. தகப்பன் ஒருவர் மாத்திரமே அலங்கரிக்க முடியும். Only Father alone can beautify you. இந்த உலகத்தில் படிப்போ அறிவோ ஞானமோ பணமோ உன்னை அலங்கரிக்க முடியாது. No education, no finance of the world, or status of the world can beautify your life. தகப்பன் அலங்கரிக்க விரும்புகிறார். Father wants to beautify you. தகப்பன் உன்னை அலங்கரிக்க விரும்புகிறார். Church, Father wants to beautify you. எனக்கு அலங்கோலமாய் விடப்பட்ட அந்த சமாரியனுடைய வாழ்க்கையிலே And this Good Samaritan came into the life of a person. Good Samaritan. the Good Samaritan came to the life of a person. அந்த நல்ல சமாரியன் வந்து The Good Samaritan came, பார்த்தவன் அடிபட்டு போனான்னு சொல்லி விட்டு and the போனாங்க. other person just passed by the man. ஆனா நல்ல சமாரியன் அவனை கூட்டிட்டு போய் அவனை தங்க வச்சு அலங்கரித்து அனுப்பினார் தெரியுமா? And the Good Samaritan brought him to the innkeeper and also give him the best treatment and gave beautified. அப்பா வீட்டுல வரவங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். Whoever come to Father's house, there's the best treatment. அப்பா வீட்டுல வந்து சும்மா வெளியே போக முடியுமா நீ? Can you come to the Father's house and go as you இதை can? ஆண்டவர் அலங்கரித்து தான் அவனை அனுப்ப போறாரு. My Father will beautify you. ஒருத்தரும் சும்மா வெளியே போறது கிடையாது. You are not going as you can. நீங்க வரங்கள் அபிஷேகம் வல்லமையோடு அலங்கரித்து போக போறீங்க. God is going to fill you with a gift and anointing. ராஜ்யத்தின் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட அலங்காரம் And the purification of the kingdom's authority உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பக்கூடியதா இருக்கிறது. is able to fill every one of you. And it's not stopped there. அதோடு நிறுத்தல. He didn't stop there. அப்பா என்ன சொன்னாரு? அடுத்து அவன் கைக்கு மோதிரத்தை போடுன்னு His சொன்னாரு. father said, put a ring in his finger. நம்ம மோதிரம் என்று சொல்லும்போது எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? And when you speak about a ring, you remember. சிஸ்டர் கூட பிரசங்கம் பண்ணான்னு சொன்னாங்க மோதிரத்தை குறிச்சு. வயசுக்கு கண்டிப்பா முருதைக்காய் பத்தி பேசும்பொழுது பேசுங்க சொல்லுங்க. அப்ப என்னன்னா அந்த மோதிரம் எவ்வளவு அதிகாரம், எப்படி அந்த ராஜா கிட்ட வாங்கி ஆமான் அந்த முத்திரை மோதிரத்தை வைத்து யூதர்களை அழித்து நின்றதை authority that shows an authority. Ring is an And authority. the ring speak about authority that given to the people. அப்போ அதே போல தான் யோசேப்புக்கு ஒரு மோதிரம் போட்டார் And the ஆண்டவர். same way God did give Joseph the ring. 40ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் யோசேப்பு தாடியெல்லாம் வளர்த்துட்டு சிறைச்சாலையில ஒரு கொடூரமான ஒரு நிலைமையில இருந்தாரு. And of Joseph was in the prison in the slave in the chapter 40 of Genesis. குறித்த காலம் வரும் பொழுது When an appointed time came, அப்பா கொடுத்த அதாவது இந்த கலர்ஃபுல் Dress வாங்காத they used to see the colorful garment that father gave. அப்பா கொடுத்த அந்த கலர்ஃபுல்லான வஸ்திரம் கலந்து போனாலும் Even the garment had been ripped away from him. அப்பா கொடுத்த அந்த வஸ்திரம் அவனுக்கு இல்லாம போச்சு. He might have lost the garment. அதாவது ஆண்டவருக்கு பலவர்ண அங்கி, அது சாரி பலவர்ண அங்கி கொடுத்து வந்தார். அப்பா பலவர்ண அங்கி Father gave him the colorful garment. அண்ணனுங்களை பிடிக்கிட்டானுங்க. And the
authority. இந்த உலகம் கொடுக்காத அதிகாரத்தை அப்பா கொடுத்துட்டாரு இப்போ. See, Father has given you the authority the world has never given you. இப்போ முத்திரை மோதிரத்தை கொடுத்தது மாத்திரமே பாதரட்சியை கொண்டு வந்து He's போறாரு. also giving you the sender. பாதரட்சை எதை குறிக்கிறதுனா What does the sender represent? எந்த மனுஷன் அடிமையா இருக்கணும் பாதரட்சியை போட மாட்டான். You see, those in slavery will never wear their senders. அந்த பாதரட்சை நீங்க அந்த காலத்துல எல்லாம் இந்தியாவுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாதி தான். You know, those days in India they have the caste system. அப்போ உயர்ந்த ஜாதி இடத்துல இருக்கும் பொழுது செருப்பு போட்டு நடக்க கூடாது. You know, when those who are the higher caste is before you, you are not supposed to wear the sandals. ஆனா இன்னைக்கு அப்பா என்னதுக்கே நீ பாதரட்சை உனக்கு புதிய பாதரட்சை கொண்டு வா என்று சொல்லிக்கிறார். But your father is giving instruction, go and bring, get a new car, send them for my son. எனக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரே எனக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். Hallelujah. How many believe that God has given me a new life? இந்த உலகம் என்னை பாவி என்று அடிமை என்று தோற்றவன் என்று பார்த்தது. The world look at me as a slave and the failure and also a sinner. ஆனா தகப்பன் என்னை புதிய வஸ்திரத்தினாலே முத்திரை மோதிரத்தினாலும் அவருடைய பாதரட்சையினாலும் என்னை அலங்கரித்திருக்கிறார். Father has given me the best robe and he has also given me the authority and the ring and also given me the sender. அதோட நிற்கிற அப்பா Not only that, அடுத்து ஆண்டவர் சொல்ற 23 கொழுத்த கன்றை கொண்டு வாருங்கள் அடியுங்கள் நாம் புசித்து சந்தோஷிப்போம். and the father said, go and get the best fattened cow. இன்னைக்கு அப்பா விருந்து வைக்கிறாரு. There's going to be a feast. விருந்து எல்லாருக்கும். You know, there's feast for everyone. என் பிள்ளை தொலைஞ்சு போனா See, கடத்திட்டான். my son was lost and now he's been found. அதிகாரத்துல இல்லாத ஒரு இடம் இருந்துச்சு அந்த அதிகாரத்துல உள்ளவனாய் மாற்றப்பட்டா. He had lost his authority but now he has received back authority. இன்னைக்கு வேத வசனம் சொல்லுகிறது 24 வசனம் அந்த கடைசி வார்த்தை அவர் சந்தோஷப்படத் தொடங்கினார். And he began to rejoice. அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். They began to rejoice. இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யத்தில் இழந்து போனதை கண்டுபிடிக்கும் பொழுது சந்தோஷம் உண்டாகும். Amen. When the lost has been found, the kingdom of God is rejoicing. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளை யார் மாற போறீங்க? And how many of you want to be the children of His kingdom? உலக ராஜ்யம் நமக்கு என்ன கொடுத்தது? What does the worldly kingdom give you? தேவ ராஜ்யம் நமக்கு என்ன வைத்திருக்கிறது? What does the kingdom of God have? எத்தனை பேர் எழுந்து நின்று பெற்றுக்கொள்ள போறீங்க? How many of you want to receive the kingdom of God? Let us all arise and praise the Lord. அழகான வாழ்க்கை அலங்கரிக்கப்படணும் ஆண்டவரே. Lord, let my life be beautified, Lord. ஆண்டவரே தோல்வியான வாழ்க்கை அலங்கரிக்கப்படணும் Lord, ஆண்டவரே. let my life of failure be நான் சொல்ற அப்பாவை விட மாட்டேன்னு சொல்லுங்க. Say, Father, I'm never let you go. உங்களை விட மாட்டானவர் இன்றைக்கு என்னை அலங்கரிக்காம. Lord, I'm not going to let you go if you're not going to bless me. இன்றைக்கு என்ன வரங்களினால் நிரப்பாம நான் ஏன் உங்களை விடணும்? Lord, until you fill me today. இந்த இடத்தை விட்டு வெளியே போகும்பொழுது நிரப்பப்படணும் நானு. Lord, as I go out, என்ன அந்நிய பாஷையில கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை ஓ ஷபபபா லகனரபரபா ஓ ரபபபா லகனரபரபா எல்லா வாய்களும் சொல்லுது. எல்லா பாவங்களை அறிக்கை செய்ய நம்மிடத்துல ஒப்புக்கொடுங்க. அப்பா நாங்கள் பாவம் செய்தோம். நாங்கள் இழந்து போனோம். இப்படி மகிமை அற்று போய் நிற்கிறோம்மா. உங்க ராஜ்யத்தின் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளுங்கம்மா. இப்படி ராஜ்யத்தின் அபிஷேகத்தை ஆண்டவரே. ஓ ரபபபா இப்படி வளரா கண்ணுறவா சிங்கனா Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் நீங்க ஒப்பு கொடுத்து தேவராஜ்யத்தின் பிள்ளையா நம்ம ஒப்பு கொடுக்க விரும்புறோம் கரங்களை உயர்த்துங்க. நீங்க சபைக்குள்ள வந்து தேவராஜ்யத்தின் பிள்ளைகளா இருந்து தகப்பனுடைய அலங்கரிப்பு பெறாமல் இருக்கிறனா இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்துல ஒப்பு கொடுக்க போறீங்க. அப்பா என்ன அலங்கரிக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் சொல்லுவேன் எப்பவுமே சபையில முட்டாள்ன்றது நம்ம சபையில யாரும் கிடையாது. யாரையாவது முட்டாள் கூப்பிட்டீங்கன்னா எனக்கே கோபம் வரும். இன்னைக்கு நம்ம சபையில ஞானிகளை வச்சிருக்கிறாரு. நம்முடைய சபையை ஆளுகையில வச்சிருக்கிறாரு. நம்முடைய சபையில் இருக்கிறவர்கள் தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள், தேசத்தினுடைய தலையெழுத்தை நிதானிக்க கூடியவர்களை ஆண்டவர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தின் வல்லமையினாலே அப்படிப்பட்ட ஞானத்தினாலே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அலங்கரிக்க விரும்புகிறார். சபை அலங்கரிக்கப்பட்ட சபை, சபை நிரப்பப்பட்ட சபை. You are not an empty vessel. You are not an empty pastor. And God has filled His filling. ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமையை ஆவியை நிரப்பி இருக்கிறார். Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி சொல்ல போறீங்க? அவர் எல்லாவற்றுக்கும் நிகர் இல்லாத தேவன். ஆண்டவரே நீங்கள் மத்தியிலே இறங்கி வாழும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்கள் மத்தியிலே அசைவாடும் ஆண்டவரே. Hallelujah.
நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லாத ஈவையும் நீ. இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, நிகரே இல்லா எல்லோரும் சேர்ந்து இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் நீ. முழுவதும் உயர்த்தி என்னை பரிசுத்தமாக்கிய இயேசுவே, எத்தனை பேர் சொல்ல போறாங்க? குறைகளை போக்கிடும் நினைவும் என் ஜீவனாத்மம் நீ. சிறகின் நிழலாய் கூடவும் எங்கள் மகிமையின் தேவனும் நீ. குறைகளை போக்கி எல்லாம் சொல்லு, குறைகளை போக்குகிற தகப்பனே. சிறகின் நிழலாய் கூடவும் எங்கள் மகிமையின் எல்லா கரங்களும் உயர்த்தி சேர்ந்து சொல்றோம். ஆயிரம் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வான சேனைகள் தூத கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமே, மூவர் யாவரும் எழுந்து வருகிறோம் நிலையற்ற வல்ல நாமமே. வான சேனைகள் தூத கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமமே, மூவர் யாவரும் எழுந்து வருகிறோம் நிலையற்ற
எல்லாவற்றும் இழந்து திரும்பி வரும்பொழுது அவர் நமக்காக காத்து கொண்டிருந்து ஓடி வந்து கரத்தை பிடித்து கட்டிப்பிடித்து